ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட நீங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நடத்தப்படுவீர்கள் என்கிற தைரியத்தோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் அப்படிப்பட்ட நாளாய் மாறுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை வாசி கேட்கலாமா? 1 கொரிந்தியர் 1:27. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி ஆமென் தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுத்த தேவன் பலகீனரை தெரிந்து கொண்டார். ஏன் தாழ்வு மனப்பான்மை? நான் படிக்கல, எனக்கு திறமை இல்லை, எனக்கு லாங்குவேஜ் இல்லை, ஆங்கில புலமை இல்லை. ஆங்கிலம் நல்லதுதான், மொழிகளை கற்பது நல்லதுதான். ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை எல்லாம் அவர் தெரிந்து கொள்கிறார். இங்கிலாந்தில் 1761 கூரை ஓயப்பட்ட வீட்டில் நெசவு தொழிலாளர்கள் பிறந்ததான் வில்லியம் கேரி. 12 வயசுக்கு மேலே அவர் படிக்கலை. காரணம், தோல் நோய். வெளியில் போனால் அதை அரிச்சு பெருசாயிரும், அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு தொழில் வேணுங்கிறதுக்கு வளரும்போது செருப்பு தைக்கிற தொழில். 30 வயசு வரை அவர் அங்கே இருந்தார். ஆனால் ஜெபிக்க கற்றுக்கொண்டார். தன்னுடைய செருப்பு தைக்கிற இடத்துல ஒரு உருண்டை படத்தை வைத்து ஜெபிப்பார். அதில் அவர் பாரப்பட்டு ஜெபித்தார் தானே இந்தியா. 12 வயதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் சரம்பூர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் பாருங்க, 30 வயசுக்குள்ள அவருக்கு எவ்வளவு ஞானம் கர்த்தர் கொடுத்தார் பாருங்களேன். எத்தனை லாங்குவேஜ் படிச்சார் பாருங்க. லத்தீன், கிரீக், ஹீப்ரு, டச், பிரெஞ்சு, இவ்வளவு மொழிகளை படித்திருந்தார். இந்தியாவுக்கு வந்தப்பறம் பாருங்க, இன்னைக்கு நமக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் சிலது தெரியும், கொஞ்சம் ஹிந்தி தெரியும்னு வச்சுருங்களேன், 2-3 வார்த்தை தெரியும். இது தவிர நமக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை. ஆனா இந்தியாவுக்கு வந்தபோது அவர் படித்த லாங்குவேஜ் பாருங்க. வங்காளம், ஒரியா, மராத்தி, ஹிந்தி, அசாமி, சமஸ்கிருதம், ஆங்கிலமும் தெரியும். பாருங்க, ஒரு பெரிய சகாப்தம் படைத்தார் வில்லியம் கேரி. இந்தியாவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த ஒரு பெரிய பாத்திரம். இந்தியாவில் சரித்திரத்தை மாற்றுகிறது கர்த்தர் வரை பயன்படுத்தினார். எனக்கு ஒண்ணுமே இல்லை, பணம் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை சொல்லாதுங்க. ஹல்லேலூயா. நம்ம சிறியவர்கள் தான், நமக்கு இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவர். So the God is great. ஹல்லேலூயா. நாம் பலகீனர், அவர் பலவான். நாம் ஞானம் இல்லாதவர்கள், அவர் ஞானமுள்ள தேவன். கர்த்தருடைய அழகாய் நடத்துவார். தெரிந்து கொண்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நோக்கத்துக்கு, ஒரு திட்டத்தோடு அவர் தெரிந்து கொண்டார். God of purpose. பவுல் சொல்கிறார், என்னை திட்டத்தோடு தெரிந்து கொண்டார் என்று. அந்த அறிவோடு, உணர்வோடு வாழுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னவென்று புரிந்து அறிந்து வாழ கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a nice day.